அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் இந்தியாவின் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. குவைத்தின் அனைத்து துறைகளிலும் இனி இந்தியர்களுக்கு அதிக வாய்ப்பு. இந்திய விசாக்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் செல்லும் கனவை தகர்க்கும் குவைத் மெடிக்கல் சென்டர்கள். பல வெளிநாட்டவர்கள் பாதிப்பு, ஆர்ப்பாட்டத்தால் பயன் கிடைக்குமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் வந்துள்ள இந்திய பிரதமர் மோடி அவர்களை குவைத்தின் மன்னர் மற்றும் இளவரசர் அவர்கள் நேரில் சந்தித்து இந்திய பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளின் ஆழமான உறவுகள் தொடர்பாக பேசப்பட்டு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. குவைத் அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தோம்னா, தகவல் தொழில்நுட்பம், ஆற்றல் தொழில்நுட்பம், சுகாதாரம், ஏஐ டெக்னாலஜி, விண்வெளி தொடர்பான ஆய்வுகள், விளையாட்டு, கலாச்சாரம் தொடர்பான அனைத்து துறைகளிலும் இனி இந்தியாவும் குவைத்தும் இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை, 2025 முதல் 2029க்கான சூரிய சக்தியில் செயல்படும் திட்டங்களை தொடங்குவதற்கும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் போது இந்திய பிரதமர் மோடி அவர்கள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும், குவைத்துக்கான இந்திய தூதர் ஆதேஷ் வேகா அவர்களும் மற்றும் பிற உயர் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மிக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இனிவரும் காலங்களில் அதிகப்படியான விசாக்கள் இந்திய தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் அவர்கள் குவைத் வந்துள்ள காரணத்தினால் இந்திய பிரதமருக்கு வரலாறு காணாத சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு குவைத்தின் உயர்ந்த விருதான முபாரக் கபீர் விருதையும் குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபல் சபா அவர்கள் இந்திய பிரதமருக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். இந்திய பிரதமர் மோடி அவர்களும் அனைத்து விதமான மீட்டிங்கை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ளார். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். குவைத் கேம்கா மெடிக்கல் சென்டரில் கொடுக்கப்படும் அன்ஃபிட் தொடர்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திருச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தியது. இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கேம்கா மெடிக்கல் சென்டரில் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பல பேர் கலந்து கொண்டு கேம்கா மெடிக்கல் சென்டருக்கு எதிராக தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்துள்ளார்கள். இனிமேலாவது கேம்கா மெடிக்கல் சென்டரில் நியாயமான முறையில் நடந்து கொண்டால் வெளிநாட்டு செல்பவர்களின் பணமும் நேரமும் மிச்சமாகும். இந்த கேம்கா மெடிக்கல் சென்டரால் பல வெளிநாட்டு கனவுகள் தகர்ந்துள்ளது. பலர் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார்கள். குவைத் வந்த இந்திய பிரதமர் மோடி அவர்களிடம் இந்த கேம்கா மெடிக்கலில் நடக்கும் ஸ்கேம் தொடர்பாக யாராவது ஒருத்தவர் கோரிக்கை வைத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி யாரும் செய்யவில்லை என்பதுதான் கவலை அளிக்கிறது. நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர, எங்களுக்கு கேம்கா மெடிக்கல் பிரச்சனை பண்ணுறாங்க. 5500 ரூபாய் இருந்த கேம்கா மெடிக்கல் சென்டர் சார்ஜை 7500 ரூபாய் ஏற்றிட்டாங்க. 7500 ரூபாய் ஏற்றியும் அன்ஃபிட் தான் கொடுக்குறாங்கன்னு யாராவது ஒருத்தர் கோரிக்கை வைத்திருந்தால் உடனடியாக இதில் ஒரு நல்ல முடிவு வந்திருக்கும். ஆனால் அப்படி யாரும் செய்யலை. பல பேருடைய குவைத் நாட்டிற்கு செல்வதற்கான கனவு காணாமல் போவதற்கு இந்த கேம்கா மெடிக்கல் சென்டரில் செய்யும் ஸ்கேமும் ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த கேம்கா மெடிக்கல் தொடர்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 45 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 68 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 17500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 38 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 16800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 47 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 8200 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 51 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாய் 40 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $947 ரூபாய் 85 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 278 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 97 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.